எழும் வேலை வணக்கங்கள் எல்லோருக்கும். தமிழக அரசு பெருகி வருகிற மின் தேவை இனி வரும் காலங்களில் எல்னினோ தாக்கத்தின் அடிப்படையில் பசிபிக் மற்றும் ஆர்டிக் மற்றும் அட்லாண்டா கடல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களினுடைய தாக்கம் இந்தியாவில் உணரலாம். மிகப்பெரிய அளவுக்கான மாற்றங்கள் இல்லை என்றாலும் வெப்பநிலையில் இந்திய கடல் பரப்பினுடைய வெப்பநிலையில் மாறுதல் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. வெப்பநிலை அதிகரிக்கிற பொழுது தமிழகத்தில் மின் நுகர்வு தேவைப்படலாம். மத்திய தொகுப்பிலோ அல்லது அனல் மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். புனல் நீர்மின் திட்டங்களிலிருந்து வருகிற மின்சாரம் குறைபாடு ஏற்படலாம். இதையெல்லாம் சரி செய்வதற்கு சென்ட்ரலைஸ்டு ஆக இருக்கிற மின் உற்பத்தியை தமிழக அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு வழியாகவும், பிறகு அதில் பலருக்கு குறைந்த செலவில் அவர்களே தங்களுடைய மின்சாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தொலைதூரத்தில் இருக்கிற அதிக தொலைவுக்கு மின்சார வடங்களை கொண்டு போய் மின்சாரத்தை அளிக்க வேண்டிய இடங்களில் இருக்கிற பணம் படைத்தவர்களுக்கு ஏற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்கிற முறைகளை கொண்ட ஒரு அமைப்பை தருகிற ஒரு அரசு நிறுவனத்தை தமிழக அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். மின்சார ஆராய்ச்சி மற்றும் மீளுருவாக்க ஆற்றல் நிறுவனம் என்கிற ஒரு அரசு நிறுவனத்தை உடனடியாக தமிழக அரசு தொடங்க வேண்டும். இதில் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இப்பொழுது காற்று வழியாக மின்சாரம் தயாரிப்பவை இருக்கின்றன. அவை பெரும் நிறுவனங்கள் அமைக்கிற பெரிய காற்றாலைகள் அங்கங்கே நிறுவப்பட்டு அந்த காற்றாலை மின்சாரம் பொது தொகுப்பிற்கு கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. அது குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. இதற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு பணத்தை அரசு செலுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த பெரும் ஜாயிண்ட் விண்மில்ஸும் வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க. ஸோ அதுலேயும் உள்நாட்டுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் தமிழக அரசு உருவாக்குகிற இந்த நிறுவனம் காற்றாலைகளை உற்பத்தி செய்வது, அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய காற்றாலைகளை வடிவமைப்பது, அதில் ஆராய்ச்சி செய்வது, அதில் R&D செய்வது, அதை வெளிநாடுகளுக்கு வெளிமக்களுக்கு ஒரு வீட்டிற்கு தேவையான பலதரப்பட்ட அளவில் ஒரு சிறிய வீடு, பெரிய வீடு அல்லது பெரிய பங்களோ அதற்களவுக்கு உள்ளவற்றை உருவாக்கி காற்று கிடைக்கிற பொழுது காற்று மின்சாரமும், வெயில் கிடைக்கிற பொழுது வெயில் சூரிய ஒளி மின்சாரமும் அவற்றை சேமித்து பயன்படுத்தி கொள்கிற வகையிலான அமைப்பை, அதிலும் பேட்டரியிலும் ஆராய்ச்சி, அதாவது மின் கலன்களில் சேமிக்கிற கலன்களிலும் கூடுதல் ஆராய்ச்சியும், அல்லது கார்களில் பயன்படுத்தப்படுகிற பேட்டரிகள் மாதிரியான பேட்டரிகளை பயன்படுத்தி அதிக நாட்கள் சேமிக்கிற திறன் கொண்டவைகளாக எப்பொழுதெல்லாம் மின்சாரம் கிடைக்கிறதோ அதை சேமித்து வைத்து 3 மாதங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலான கலன்களை உருவாக்குவது, இவற்றில் சார்ந்த ஆராய்ச்சியை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். இது சேவை வழங்குகிற நிறுவனமாக இருக்கிற பொழுது ஜிஎஸ்டியிலிருந்து அது வெளியே நிற்கும் என்று நினைக்கிறேன். அதனால் மக்களுக்கும் பலன் கிடைக்கும். தனிப்பட்ட முறையிலான வரி அமைப்பின் மூலம் மாநிலம் பயன்பெற முடியும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். புதிய நிறுவனம் என்கிற பொழுது அந்த நிறுவனம் உற்பத்தி செய்வதை வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுயாதீனம் கொண்ட வீடுகள் உருவாகும். மின்சாரம் சார்ந்து அந்த வீடுகள் யாரையும் எதையும் சார்ந்து இருக்காமல் தங்களுடைய தேவையை தாங்களே பூர்த்தி செய்துள்ள அதற்குரிய கட்டணத்தை, அதாவது நிர்மாணித்து கொடுத்து அதை பராமரிக்கிற பொறுப்பை அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. இது அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய துறையாகவும், அரசுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய துறையாகவும், பொது தொகுப்பை சார்ந்திராத இல்லங்களை உருவாக்கக்கூடிய வகையிலும் அமையும் என்று நான் நம்புகிறேன். இதில் அதிக வருவாயை தமிழக அரசிற்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த நிறுவனத்தை சேவைத்துறையாக, சேவை நிறுவனமாக அரசு அறிவித்து அதை வரிகளிலிருந்து விலக்கி வைத்து தமிழக அரசிற்கான ஒரு புதிய வரியை மட்டும் அதில் செயல்படுத்தலாம், அல்லது மாதாந்திர கட்டணமாக சேவை வரியாக மக்கள் அரசுக்கு செலுத்தும் வகையில்
அதை பராமரிப்பதற்குரிய பராமரிப்பு தொகையை மட்டும் அவரிடமிருந்து பெறுவதற்கான வழிகளை செய்யலாம். இதில் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நீண்ட தூரம் கொண்டு போக வேண்டியதில்லை, கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டியதில்லை, அதிக பயன்பாடு வருகிற பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து அந்த மக்களை பாதுகாக்க முடியும். இந்த துறையில் இப்பொழுது விண்மில்கள், அதாவது வீட்டிற்கான காற்றாலைகள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய செலவு, அதாவது நிர்மாணிக்கக்கூடிய செலவு என்பது மிக அதிகமாக 25 லட்சம் ரூபாய் ஒரு விண்மில் வீட்டிற்கானதாக இருக்கிறது. அது மிக அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது. அப்படி இப்போ இருந்தால் அது யாருமே செயல்படுத்த மாட்டார்கள். ஆக அரசு இதற்கான சில காரணிகளை ஆராய்ந்து இந்த நிறுவனத்தை உடனடியாக துவக்கி இதில் இருக்கிற பட்டதாரி இளைஞர்கள், பல பட்டதாரி இளைஞர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் இசிஇ, EEE மற்றும் புத்தாக்க ஆற்றல் சிந்தனை கொண்ட மக்கள், அப்புறம் நெட்வொர்க்கிங், இதில் படித்துவிட்டு இருக்கிற ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட மாணவர்களை மேம்படுத்தி குறைந்த காற்றில் அதிக மின் உற்பத்தியை உருவாக்குகிற அமைப்புகளை எல்லாம் மேம்படுத்தி அதை பரிச்சாத்து முறையில் செயல்படுத்தி தமிழகத்தில் ஒரு 20 இடங்களை தேர்வு செய்து அவற்றை முதற்கட்டமாக அந்த இயந்திரங்களை நிறுவி அதை கொடுக்கிற அவுட்புட் ஆஃப் மின்சாரத்தை ஆய்வு செய்து 6 மாத கால பரிச்சாத்து முறை செயல்பாடுக்கு பிறகு அதை வீடுகளுக்கு விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நிறுவனம் முழுக்க டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை கொண்டதோடும் ஆராய்ச்சி, பேட்டன், அதற்குரிய காப்புரிமைகள் பெறுவது அனைத்தையும் அந்த நிறுவனம் செயல்படுத்த வேண்டும். அதை அரசு, முதலமைச்சர் கண்காணித்து தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கும் ஆராய்ச்சி சார்ந்த அறிவு கொண்ட மாணவர்களுக்கான தீனியாகவும் இந்த நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் இந்த காணொளியை வெளியிடுகிறேன். பலதரப்பட்ட மின்சார உற்பத்திகளும் வாயுக்கள் அனைத்தும் சென்ட்ரலைஸ்டு ஆக இருக்கின்றன. எவையும் அதாவது பொது உற்பத்தி சென்ட்ரலைஸ்டாக இருப்பதில்லாமல் அதை டீசென்ட்ரலைஸ்டு ஆக்குவதன் மூலம்தான் நம் மக்களுக்கான பயனை, அல்லது அரசு அதன் மூலம் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவது, கட்டமைப்பை மேம்படுத்துவது, ஏதேனும் புறச்சூழல்களால் ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்து தடையில்லாத மின்சாரத்தை கொடுப்பது, இங்கே படித்து வருகிற மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை உருவாக்குவது, எல்லாவற்றையும் இந்த நிறுவனம் செய்யலாம். இந்த நிறுவனம் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் உலகளாவிய சந்தையிலே தன்னுடைய பொருட்களை கொண்டு போய் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என் மின்கலன் துறை, அதாவது பேட்டரி செக்டார் அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிறது மின்சார கார்களினுடைய ஊடாக. பிறகு சூரிய ஒளி மின்சாரம் மிக அதிக அளவுக்கான வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகம் அதிக சூரிய ஒளியை பெறுகிற மாநிலமாக இருக்கிறது. அதே காற்றினுடைய வேகமும், மரங்கள் அதிகம் இல்லாத காரணத்தினால் காற்றினுடைய வேகமும் இருப்பதாக இருக்கிறது. ஆக இவற்றை ஒருங்கிணைத்து ஒரு வீட்டிற்குமான ஆராய்ச்சியை மேம்படுத்தி எது காற்றினுடைய பயன்படுத்துவதா இல்லை சூரிய ஒளியை பயன்படுத்துவதா என்கிற அத்தனை தரவுகளையும் பயன்படுத்தி பிறகு அதை பராமரிப்பதையும் இந்த நிறுவனம் ஏற்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு ஒரு விண்மில் உருவாக்கத்தினுடைய காணொளியை நான் இங்கே உங்களுக்கு தருகிறேன். இது ஒரு டெமோ விண்மில் தான். ஒரு சாதாரண யூடியூப் போடுகிற ஒரு புதுமையான வாகனங்களை உருவாக்குவது, இல்லை தரப்பட்ட சிறிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறது, அந்த மாதிரியான செய்யக்கூடிய இந்த பையன் உருவாக்கியிருக்கிற ஒரு விண்மில் ஒரு லைட், ஒரு செல்ஃபோன் சார்ஜினை இயக்கி காட்ட முடிகிறது. அப்பொழுது இன்னும் மேம்பட்ட ஆராய்ச்சியின் ஊடாக ஒரு விண்மிலை உருவாக்குகிற பொழுது அந்த விண்மில் ஆடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆடாத ஸ்திரத்தன்மை கொண்ட அதிக மின்சாரத்தை உற்பத்திக்கூடிய டைனமோவை அதில் இணைக்கிற பொழுது கண்டிப்பாக மிக அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். எப்பொழுதெல்லாம் இது தமிழகத்தில், இந்தியாவில் ஒரு பையன் உருவாக்கிற ஒரு விண்மில்.
ஆனால் ஒரு வீட்டிற்காக இப்பொழுது விண்மில் தரக்கூடியவர்கள் 25 லட்சம் ரூபாய் சொல்கிறார்கள் ஒரு வீட்டினுடைய மின்சார உற்பத்திக்கான விண்மில்லை. அப்பொழுது இது இது வந்து மிகப்பெரிய இடைவெளியிலே அந்த அந்த துறை இருக்கிறது. இதை அரசு வீடுகளுக்கு வந்து ஒரு 10 வீடுகளுக்கு அரசு சார்ந்து கொடுக்கலாம். பிறகு ஒரு பெரு பங்களா இருக்கிறது என்று சொன்னால் அதை விற்பனைக்கு அரசு அவர்களுக்கு கொடுக்கலாம். எல்லோருக்கும் மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு என்பது அந்த நிறுவனம் அனைவருக்கும் இயந்த வகையிலான பராமரிப்பை கொடுக்கலாம். அல்லது சில இடங்களில் அந்த உற்பத்தியை அப்படியே பயன்படுத்தலாம், சில இடங்களில் சேமிக்கலாம், சில இடங்களில் காற்று குறைவாக இருக்கிறது அல்லது பல காரணங்கள் இருக்கிறது என்றால் அதை சேமிக்கிற அந்த மின்சாரத்தை குறைந்த நாட்களுக்கு அதிக நாட்களுக்கு சேமிப்பு மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இப்படி பல வகைகளில் இருக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் ஆய்வின் அடிப்படையிலாக உற்பத்தியின் வாயிலாக பராமரிப்பு மற்றும் பயன்பாட்டின் வாயிலாக இந்த நிறுவனம் அதை செய்து அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை தன்னகத்தை பேட்டனாக தமிழக அரசினுடைய பேட்டனாக அதை பதிவு செய்து பராமரித்து பிறகு அந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு இப்போ காற்றாலையினுடைய இறக்கைகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோமோ அல்லது அதனுடைய டைனமோக்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதை நிறுவி அதன் வாயிலாக நம் மின்சாரத்தை பெறுகிற பொழுது செலவினங்கள் கூடுகிறது. அது செலவினங்கள் கூடிய பிறகு அதுவும் குறிப்பிட்ட காலம் கிடைக்கிறது. அதற்கும் ஒரு தொகையை செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒரு கட்டுமானத்தை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. பகுதி நேரம், அதாவது ஒரு 6 மாதம் கிடைக்கிற ஒரு மின்சாரத்திற்கு அதிக செலவுகளை அதிக விரயங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டியது இருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு வீடும் தன்னுடைய மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற வகையிலான அமைப்பை ஏற்படுத்தி அதை தமிழக அரசு நிறுவனம் அதை பராமரிக்க, அதை செயல்படுத்த, அதை மேம்படுத்த தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வழிகளை ஆராய்ந்து அதன் மூலமாக நகர்கிற பொழுது தமிழக மக்கள் மேம்படுவார்கள். தமிழக அரசினுடைய நிதி நிலைமை மேம்படும், கட்டமைப்பு மேம்படும். அதன் வாயிலாக சில நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான கட்டமைப்பின் வாயிலாக தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற போது அதனுடைய உற்பத்தி மின்சாரம் சார்ந்த செலவினம் குறைகிற பொழுது அதனுடைய உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது பவர்லூம்ஸ் சொல்லப்படுகிற ரூம்ஸ் வந்து வருகிற பொழுது அவை மின்சாரத்துறையை சாராத வகையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அவரிடம் பணம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதை பயன்படுத்தி அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த நிறுவனத்தை நடத்துகிற பொழுது அவருடைய செலவினங்கள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அவர் தனிக்கென்று போட வேண்டும், அதற்கான பணத்தை அவர் செலவு செய்ய வேண்டும். அந்த செலவிலேயே அவர் வந்து ஒரு மின் உற்பத்தியை நிறுவிவிட்டால் பொதுத்தொகுப்பிலிருந்து அவர் எடுக்கிற மின்சாரம் குறைகிற பொழுது இந்த ஃப்ளக்சுவேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மாறுபாடு என்பது குறைய வாய்ப்பு இருக்குது பொது விநியோகத்துறையிலே. அவ்வளவு வீடுகளுக்கான மின்சாரம் சிறப்பாக போகும், அவருக்கும் செலவு குறையும். அப்போ அந்த தொழில் மேலும் லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்கிற பொழுது அதிக வேலைவாய்ப்பை அவர் கொடுக்க முடியும். ஆக இந்த மாதிரியான செயல்பாடுகளை தமிழக அரசு ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். இது அதிக வாய்ப்புகளை கொண்ட ஒரு துறையாகவும் இருக்கிறது. நாம் வெளிநாடுகளுக்கு நாம் இதை வந்து நம்மை போன்ற 3ஆம் நாடுகளுக்கு இதை நாம் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதோடு சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாம் ஏற்படுத்த முடியும். இதில் நாம் முதலீடுகளை இடுகிற பொழுது அந்த முதலீடு நமக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும், மக்களுக்கான சேவைகளை கொடுக்கும், தொடர் வருமானத்தை தரும். ஜிஎஸ்டி வருமானத்திலிருந்து விலக்கு பெறுகிற பொழுது நம்ம அதிலிருந்து வருகிற முழு லாபத்தையும் நம்மளுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.